ஹாய்மா வணக்கம். எக்ஸசைஸ் 8.2 உள்ள ஃபோர்த் சம்மா. புள்ளிகள் 1 0 0 0 1 0 0 0 1 ஆகியவற்றை புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோடுகளின் திசை கொசைன்களை காண்க. முக்கோணத்தின் நடுக்கோடுனா என்னது? இந்த பிசியினுடைய மையப்புள்ளி ஏ உடன் இணைக்கப்பட்டிருக்கும், அதுதான் நடுக்கோடு. இந்த புள்ளிக்கு பேர் நம்ம டின்னு வச்சுன்னா ஏடியினுடைய திசை கொசைனை கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிஏ அல்லது ஏசியின் மையப்புள்ளி ஈன்னு வச்சோம்னா இங்கே அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து இப்போ பிஇ. அடுத்தது இதனுடைய மையப்புள்ளி டிஇஎஃப்னு வச்சுக்கணும்னா சிஎஃப். ஓகே, இப்போ நடுக்கோடு அப்படிங்கிறது ஏடி பிஇ சிஎஃப். இதனுடைய திசை கொசைன்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதனுடைய மையப்புள்ளி அப்படின்னு சொன்னாப்பா 2 புள்ளியும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ மொதல் புள்ளியும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டா நான் அப்படியே போட்டுறேன். 0 கூட 0 கூட்டினா 0, 2ஆல் வகுத்தா 0 தான் கிடைக்கும். 1 கூட 0 கூட்டினா 1, 1 2ஆல் வகுத்தா 1/2. 0 கூட 1 கூட்டினா 1, 0 கூட 1 கூட்டினா 1, 1 2ஆல் வகுத்தா 1/2. அடுத்து இ என்ற புள்ளி பாருங்கள். முதல் புள்ளியும் கூட்டி 2ஆல் வகுங்க 1/2. 0 0 இருக்கிறனால 0, 1 0 இருக்கிறனால 1/2. முதல் புள்ளியும் கூட்டுங்க. அப்போ எஃப் ஆஃப் 1/2, ரெண்டாவது புள்ளி 1 0னா 1/2, மூணாவது புள்ளி 0. ஸோ இப்போ புள்ளிகள் நமக்கு கிடச்சிச்சு. அடுத்தது நம்ம ஏடியை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஏடி வெக்டர் ஈக்குவல்டுன்னு சமயம் எழுதலாம். நம்ம ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாமா? ஏன்னா நடுக்கோடுகள்னு கேட்டாங்க. அப்போ ஏடி பிஇ சிஎஃப் இதனுடைய திசை கொசைன்களை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏடி நமக்கு என்னென்னு தெரிஞ்சால் தான் அது பண்ண முடியும். ஸோ ஏவும் டியும்னா ஓடி மைனஸ் ஓஏ. நான் கேப் வச்சு தான் எழுதணும் சாமி இதை. ஏன்னா திசை கொசைன்கள் எக்ஸ்ஐ கேப் ஒய்ஜே கேப் இசட்கே கேப் தான். ஃபஸ்ட்டு புள்ளியை வச்சு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். ஓடி அப்படிங்கிறது நிலை வெக்டர் 0 1/2 1/2 மைனஸ் ஆஃப் 1, 0, 0. இப்போ இதை கழிக்கலாம். 0லேருந்து 1 போனால் மைனஸுங்கிறதுக்கு பெரிய நடுக்குறி மைனஸ். ஓகே, அப்போ -1. அரையிலேருந்து 0 போனால் அரை, அரையிலேருந்து 0 போனால் அரை. இதுதான் எக்ஸ்ஐ கேப் ஜே கேப் கே கேப். இது ப்ளஸ் 1/2 தானே, இது +1/2. இதுதான் ஏடியினுடைய ஃபார்மு இதுதான். இப்போ என்ன கேட்குறாங்க? திசை கொசைன்கள் கேட்குறாங்க. அப்போ ஏடியினுடைய திசை கொசைன்கள். அப்போ ஏடியினுடைய திசை கொசைன்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் x/r, y/r, z/r. அப்போ எனக்கு r தேவை. r = (x² + y² + z²). இதுதான் x, இதுதான் y, இதுதான் z. அப்போது -1 தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கிறதுனால ப்ளஸ் தான் வரும். 1² 1 ப்ளஸ் 1/2 ஸ்கொயர்னாவது 1² 1 2 ஸ்கொயர் 4 1² 1 2 ஸ்கொயர் 4 = இப்போ பாருங்க சாமி, ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் இருக்குது. நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். இது சேமாக இருக்குது, இதை விட்டுக்கலாம். 1 கூட்டினா 2ன்னு வந்துடும், அதாவது அரைன்னு வந்துடும். இங்கே 1 + அரைன்னு வருமா? இல்லை, இது கூட பெருக்குங்க. குறுக்க பெருக்குனீங்கன்னா வரும். ஏன்னா இங்கே எதுவும் கிடையாது. 4 கூட 1 கூட்டினா 5, 5 கூட 1 கூட்டினா 6/4. இந்த √6/4 ஆனது, இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 6க்கு சொந்தம் 4க்கு சொந்தம். ஸோ √6/√4ன்னு வரும். இந்த √4 ஆனது 2 ஸ்கொயர் தான் 4. அப்போ ஸ்கொயரும் கேன்சல்னா 2. அப்போ √6/2. இதுதான் ஆர்னுடைய மதிப்பு. இப்போ x/r, எக்ஸ்ன்றது என்னது? -1/√6/2, இது 1/2/√6/2. இது z 1/2√6/2. இது என்ன சமயம் அர்த்தம்? இது வந்து -1/, இந்த வகுத்தலுக்கு பதிலாக என்ன போடலாம்? பெருக்கல் போடலாமா? அப்போ வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டால் தலைகீழாக போடணும். 2/√6. அதில் என்ன பண்ணுங்கள், இது எடுத்துன்னு போயிட்டுங்க என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். இது வகுத்தல், அதாவது இதுதான் வந்து பகுதி, இது தொகுதி வச்சுன்னா -2/√6. இங்கே என்ன ஆகிடும்? இங்கே எடுத்துகிட்டு போகும்போது இது பெருக்குவோமா? இது கூட இதை பெருக்குவோமா? அப்போ இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரைட்மா? இது கூட இது தான் பெருக்கணும். அப்போ இதுன்னு வரும்போது என்ன ஆகிடும்? இது கேன்சல் ஆகிடும். எல்லாம் பாருங்கள், 1/2. இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போடலாம். இதை தலைகீழாக போடணும்ல. 2/√6. இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன சாமி கிடைக்கும்?
1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கமா இது அதே மாதிரி 2 கேன்சல் ஆகிடுச்சா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இதே தான் இங்கே இருக்குது போட்டுக்கிறோம். இது வந்து ஏழினுடைய திசை கொசைன்கள். அடுத்தது யார் பாருங்க சாமி பிஇ. ஸோ பிஇ வெக்டர் எப்படி எழுதலாம் ஓஇ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு எழுதலாம். ஸோ ஓஇ வெக்டர் யாருன்னு பாருங்கள் 1/2 0 1/2 1/2 0 1/2 மைனஸ் பி 0 1 0 0 1 0 அரையிலேருந்து 0 முதல் புள்ளிலேருந்து முதல் புள்ளி கழிங்க சாமி. அரையிலேருந்து 0 கழிச்சா அரையா, அடுத்து 0லேருந்து 1 கழிச்சா -1, அரையிலேருந்து 0 கழிச்சா அரை. இது கே கேப், இது ஜே கேப், இது ஐ கேப், ஐ ஜே கே. இங்கே குறி இருக்குது மைனஸ், இங்கே குறி இல்லை, குறிலாம் இருக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும். திசை கொசைன்கள் என்னது திசை கொசைன்கள் x by r, y by r, z by r. இதில் r equal to square root of x square plus y square plus z square. இதுதான் x, இதுதான் y, இதுதான் z. ஓகே, that is equal to square root of x square 1/2. அப்போ 1 square by 2 square 1/4. அடுக்கு ரெட்டப்படை ஆச்சுன்னா -1 இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 1/4 கிடைக்கும், ப்ளஸ் 1/4. ஏற்கனவே போட்டோம், அரையும் கூட்டிட்டு இதே ஆன்சர் தான் நம்ம வரப்போகுது. அப்போ என்ன சாமி சொல்ல போகிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/2. ஸோ எக்ஸ் பை ஆர், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 1/2 பை ஆறுனுடைய மதிப்பு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/2 கமா -1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/2 ப்ளஸ் 1/2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/2. இந்த 2 கேன்சல், இது எடுத்துன்னு போய் மேலே பெருக்க போகிறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. that is equal to 1 by square root of 6 minus 2 by square root of 6 இங்கே 1 by square root of 6. ஓகேமா, இது வந்து பியினுடைய திசை கொசைன்கள். அடுத்து யாருன்னு பாருங்க CF. ஸோ CF, ஸோ CF என்ன சாமி சொல்லுவோம் CF vector equal to OF vector minus OC vector equal to OF நிலை வெக்டர் தான் பாருங்க சாமி 1/2 1/2 0 1/2 1/2 கமா 0 மைனஸ் ஆஃப் C வெக்டர் பாருங்க C னுடைய நிலை வெக்டர் 0 0 1 0 0 1. இப்போ இதை கழிச்சு போட்டோம்னா அரையிலேருந்து 0 கழிச்சா அரை தான், அரையிலேருந்து 0 கழிச்சா அரை, 0லேருந்து 1 கழிச்சா -1. இது ஐ. ஸோ அரை ஐ கேப் ப்ளஸ் அரை ஜே கேப் மைனஸ் ஒரு கே கேப். இப்போ திசை கொசைன்கள் x by r, y by r, z by r தான். ஆறுனுடைய மதிப்பு ஆஃப் -1. ஆல்ரெடி நம்ம இதை போட்டுக்கோம், ஆஃப் -1லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6/2 வந்துருச்சா. அப்போ இதை எடுத்து அப்படியே போட்டால் எக்ஸுக்கு பதிலாக 1/2 பை ஆருக்கு பதிலாக 1/2 ஆருக்கு பதிலாக -1/2 1 இதுக்கு பதிலாக ஏற்கனவே அங்கே நம்ம எழுதியாச்சு. இப்போது எப்படி வரும்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சாமி. ஏடியை பொறுத்த வரைக்கும் -2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இது. அடுத்து பியை பொறுத்த வரைக்கும் பின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள், நடுவில் இருக்கிறது மட்டும் -2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. அப்போது சி அடிப்பட்டதுன்னா இருக்கும், கடைசியில் மட்டும் என்ன பண்ணும் -2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு வரும். ஸோ இதுதான்ப்பா, இதை போட்டுட்டோம்னு சொன்னால் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 -2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.